ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காய்கறி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள் டிஃபன் பாக்ஸு காலியாக தாங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா காய்கறி சாதம்ங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? கேரட் பீன்ஸ் சாதம் செய்யறதுக்கு இந்த மாதிரி கேரட்டையும் பீன்ஸையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். நம்ம இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். கடுகு பொரிஞ்ச உடனே சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே 3 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் போல் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 போல் பெரிய சைஸ் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் போல் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம மீடியம் சைஸ் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வந்தால் போதும். இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் பீன்ஸும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டும் நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் வதங்குனுச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே அரை ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா மல்லித்தூளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மிலையே வச்சு இந்த மெட்டுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மசாலா தூளெல்லாம் காயில் எல்லாமே சேர்ற மாதிரிக்கு வதக்கி விட்டாலே போதும். ஒரு 30 செகண்ட் போல். இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே போடுறத விட வெங்காயத்தில் இந்த மாதிரி லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், சாதமும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அந்த மல்லி இலை சுண்டி வரும். இப்போது நம்ம சாதம் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து ஆற வச்சுருக்குறோம். இப்போ அதோட காயோடு நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லையே வச்சுருங்க. இப்போ சாதம் சேர்த்துடலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல காய்க்கு தேவையான அளவு தான் நம்ம உப்பு சேர்த்தோம். இப்போ சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. காயும் சாதமும் ஒன்றா சேர்கிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி சாதம் உடையாதபடி லைட்டாக மேலே இப்படி எடுத்து போட்டு பெரட்டினீங்கன்னா சாதம் உடையாது. இப்போ பாருங்கள், காயோட சாதமும் எல்லாமே நல்லா கிளறி விட்டாச்சு. உப்பும் பெர்ஃபெக்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்ற ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸு காலியாக தாங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா காய்கறி இருக்கிறதே தெரியாமல் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.